ராமலிங்காபயம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் பரிபூரண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் திருவருளை மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன் தயவுடன். நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாம் வந்து கொண்டே உள்ளது. அப்படி வருகின்ற துன்பம் யாம் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்ம லாபம் கூடும். நம் பெருமான் இறை இன்பக் குலைவு என்ற தலைப்பில் 5வது பாடலில் கருத்தில் கருதி கொண்ட எல்லாம் கணத்தில் புரிய எனக்கே மெய் காட்சி ஞான கண் கொடுத்த கண்ணே விடைய கானகத்த எருதில் திரிந்த கடையனேன் எல்லா உலகம் தொழ நிலைமேல் ஏற்றி நீயும் நானும் ஒன்றாய் இருக்க புரிந்தா எந்தாயே இருத்தி கருத்தில் உன் தயவை எண்ணுந்தோறும் அந்தோ என் இதயம் உருகி தளதள என்று இலகி இலகி தண்ணீராய் அருத்தி பெருநீர் ஆற்றோடு சேர்ந்து அன்பு பெருக்கில் கலந்தது நான் அது என்றொன்றும் தோற்றாது அச்சோ அச்சோ அச்சோவே என இப்பாடலை பதிவு செய்கின்றார். என்றும் நிலைத்த அருள் ஆரமுதம் தந்து வாழ்வித்து நான் உண்ணிய எல்லாம் உதவி என் உள்ளத்தில் தன்னியனாக்கி கலந்து இத்தருணம் தயவு செய்தாய். துண்ணியனின் அருள் வாழ்க, அருட்பெருஞ்சோதியனே என போற்றுகின்றார். இருத்தி கருத்தில் உன் தவை எண்ணுந்தோறும் அந்தோ என் இதயம் உருகி தளதள என்று இலகி இலகி தண்ணீராய் அருந்தி பெருநீர் ஆற்றோடு சேர்ந்து அன்பு பெருக்கில் கலந்தது நான் அது என்று ஒன்றும் தோன்றாதே அச்சோ அச்சோ அச்சோவே என்கின்றார். அப்பா கருத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ்ந்து மரணமிலா பெருவாழ்வு பெற வேண்டும். ஆனால் 12/4/1871 வரை இறைவன் யாருக்கும் தன்னை காட்டவில்லை. முதலில் 30/1/1874 நம் பெருமானுக்கு வழங்குகிறார். காரணம் என்ன? அப்பா எல்லா உயிரின் துன்பம் 7. அது பசி, பிணி, தாகம், இச்சை, எளிமை, பயம், கொலை என பட்டியலிட்டு பசி நீக்கலும் கொலை நீக்கலும் பரோபகாரம் என்று கூறுகிறார். இந்த உலக உயிர்கள் துன்பம் எவ்வாறு அடைகிறது, எவ்வாறு வருகிறது என பிள்ளை பெருவிண்ணப்பத்தில் கூறி இறைவனிடம் இந்த துன்பங்கள் நீக்கு என விண்ணப்பம் செய்கிறார். மேலும் குருநாதர் பிற உயிரின் துன்பம் கண்டபோதாயினும் கேட்டபோதாயினும் இரக்கம் கொண்டு இரக்கம் என் உயிர் என வேறில்லை, இரக்கம் நீங்கில் என் உயிரும் நீங்கும் என இறைவனிடம் கூறுகிறார். மேலும் என்னையும் இரக்கம் தன்னையும் ஒன்றாய் இருக்கவே இசைத்து உலகில் நிலை பெற்று வாழ்வூற்ற வருவித்த கருணை வள்ளல் நீ என இறைவனிடம் தினசரி உயிர்பால் தயவும் ஆண்டவரிடத்து அன்பும் கொண்டு மனமுருகி கண்களில் நீர் பெருக அழுதறியேன் என்று கல்லாய மனம் கரைந்தால்தானே புன்னொழி கூடும் எனவும் எந்த வகை செய்தீர் கருணை எந்தாய் நீதான் இறங்குவையோ அந்த வகையை நான் அறியேன், அறிவு பாரும் எனக்கில்லை என எண்ணி எண்ணி அழுது பெற்ற இயலாகிய தயவு நெறி உன் தயவை எண்ணுந்தோறும் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தால் சிறிய தயவு கொண்டு இறைவனின் பெரிய தயவாகிய அருட்சக்தி பெற்றுவிட்டார். இதை நினைக்க நினைக்க தன்னையே எனக்கு தந்தருள் ஒளியால் என்னை வேதித்த என் தனி அன்பே என்கின்றார். அதனால் இது யாவும் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தால் தான் நிகழ்ந்தது என உறுதிப்பட கூறுகிறார். அரங்காதல் செய்தேனை ஆண்டு கொண்டு இங்கே அருட்பெருஞ்சோதியாய் ஆடும் அழகர் எனவும் ஈரமும் அன்பும் கொண்டு இன்னருள் பெற்றேன், என் மார்க்கம் இரவாத சன்மார்க்கம் சோழி என உறுதிபட கூறுகிறார். கலந்து நான் அது என்று ஒன்றும் தோற்றாது பிரிந்து அறியாது தோன்றதாயிற்று என்கின்றார். இந்நிகழ்வை அகவலில் பிரிவுற்ற அறியா பெரும்பொருள் ஆயன் அறிவுக்கு அறிவாம் அருட்பெருஞ்சோதி எனவும் ஓரொரு ஆக்கியான் உண்ணியபடியலாம் சீரூர செய்தூர் திறம்பெற அழியா எனவும் அருளமுது அளித்தனை அருள்நிலை ஏற்றினை அருளமுது அளித்தனை அருள்நிலை ஏற்றினை அருளறிவு அளித்தனை என்கின்றார்.
நான் பசித்தோர் முகம் பார்த்து சாப்பாடு மட்டும் தானே போட்டேன், இவ்வளவு அவதம் நடைபெறுகிறது என ஆச்சரியப்படுகிறார் ஐயா. நாமும் அவ்வாறு செய்தால் நமக்கும் எல்லா நன்மையும் கூடும். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. ராமலிங்காபயம். திருச்சிற்றம்பலம்.